தயவு வந்துட்டா போதும், நீ ரொம்ப பெரிய அறிவாளி ஆயிடுவ. அந்த அறிவு வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும். தயவோடு இருப்பவர்களினுடைய அறிவு, அந்த மூளை வேற மாரி செயல்படும். அதனால தான் தயவுன்ற அமிர்தத்த குடிச்சிடணும்னு சொல்லுவாரு. நீ தயவு காட்டும் பொழுது உனக்குள்ள ஏற்படுகிற ரசாயன மாற்றம், பிரபஞ்சத்திலிருந்து வருகிற அந்த சக்தி, அந்த அமிர்தம் இருக்கே, உனக்கு அந்த அமிர்தம் சுரக்க சுரக்க ஐடியாஸ்லாம் வேற மாதிரி இருக்கும். மகாத்மா காந்தி கிட்ட என்ன இருந்தது? உடல் பலம் இருந்ததா? எலும்ப எண்ணில்லாம். மிகச்சிறந்த அறிவாளிலாம் கிடையாது மகாத்மா காந்தி. நீங்க ஆரம்ப காலகட்டத்துல சத்திய சோதனை எடுத்து படிச்சு பாருங்க. அப்படி ஒண்ணும் பெரிய அறிவாளி நெறையலாம் மார்க்ல அப்படியே நீங்க அரவிந்தர் சொல்றீங்களா? நேதாஜி சொல்றீங்களா? இப்படி தலைவர்கள் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஜீனியஸ் பெர்சன்ஸ். ஆனா நம்ம மகாத்மா காந்திய நான் இறக்கல. நீங்க படிங்க. அவ்வளோ ஒரு கோழை. அவ்வளவுன்னும் நீங்க அவர் பாரிஸ்டர் பட்டம் பெறுவதற்காக லண்டன் போனப்போ அவருக்கு எதுவுமே புரியல. ஆங்கிலம் சரியா வரல. நிறைய மார்க்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணி தான் வர்றாரு. அவரை வந்து சைவத்தினுடைய பெருமையை பற்றி அவரை பேச சொல்லும்போது அவ்வளவு போய் லைப்ரரியில நோட்ஸ் எடுத்துட்டு நான் வந்து முட்டையின் தீமைகள் மட்டும் பேசுறேன்னு சொல்லிட்டு அதையும் பேசாம படிச்சுட்டு தப்பும் தவறமா வந்தவர் தான் மகாத்மா காந்தி. ஆனா அவருக்குள்ள அந்த தயவுன்னு ஒண்ணு வந்தது பாருங்க. அதுக்கப்புறம் அவரை பத்தி சொல்லுவாங்க. வட்டமேசை மாநாட்டில் ஒரு உரை ஆற்றி அப்படியே கலங்கடிக்க வச்சார் ஆங்கிலேய அரசாங்கத்தை. அதை நீங்க கட்டுரை அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படிக்கிற ஆர்வம் என்பது, படிக்க வைக்கிறது என்பது, நீங்க நெறைய புக்ஸ் படிங்க. உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். இந்த படிக்கிற பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நூலையும் நீங்கள் படிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் அந்த எழுத்தாளரோடும், அந்த எழுத்தாளர் காட்டுகிற அந்த நபர்களோ நீங்க அப்ப அந்த நேரத்துல அவங்களோடு உறவாடி கொண்டு இருப்பீர்கள். அவங்களோட நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அப்படிதான் பகத்சிங் அவர்களை தூக்குல போடும் பொழுது, இன்னைக்கு தூக்கு. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த மறுநாள் தூக்குன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே முதல் நாளே தூக்குல போடுறாங்க. முதல் நாள் அப்ப அவர் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். திடீர்னு கூப்பிடுறாங்க ஜெயில் காவல் அந்த அதிகாரிகள். வா உன்னை தூக்குல போடணும் அப்படின்னு. அப்ப பகத்சிங் எதுவும் சொல்லல. அவருக்கு பயம்ன்றதே கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, நான் புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, அது என்ன சொல்வாருன்னா, ஒரு புரட்சியாளன் ஒரு புரட்சியாளனோடு உரையாடி கொண்டு இருக்கிறான். யாருன்னா லெனினோட புத்தகத்தை படிச்சிட்டு இருப்பார். ஒரு புரட்சியாளன் ஒரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கன்னு கேட்பார். கடைசி ஆபரேஷன் பண்ண கூட்டு போகும்போது அவரும் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாரு. ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து டாக்டர்ஸ் கூப்பிடும்போது என்ன வாங்க போலான்னு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறீங்களா? ஏன் பயமானு? இல்ல ஒரு புத்தகம் படிச்சுன்னு இருக்கேன். அந்த புத்தகத்தை முடிச்சிருவேன் நானுன்னார். எவ்வளவு ஆர்வம் பாருங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவிற்கு அந்த சென்னைக்கு வருவார். சென்னைக்கு வந்து முதல்ல கன்னிமரா லைப்ரரி. ஏன்னா தெரியும் உங்களுக்கு கன்னிமரா லைப்ரரி ரொம்ப பெரிய லைப்ரரி. ஏஷியான்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஏஷியால இப்ப ஏதாவது பெரிய லைப்ரரி வந்துருச்சா? இந்தியால பெரிய லைப்ரரி அது. ஸோ அந்த லைப்ரரிக்கு ஓடுறாரு. ஜவஹர்லால் நேரு நிறைய புக்ஸ் ரீடர், நிறைய படிப்பாரு. அப்பதான் ஒரு எதிர்கட்சியில பார்லிமெண்ட்ல இருந்து என்ன ஜவஹர்லால் நேரு இவ்வளவு கோட் கொடுக்குறாரு, அவருக்கு உழைக்கிறதுக்கே டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப எப்படி இவ்வளவு புக்ஸ் படிக்கிறாருன்னும் போது ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, என்னுடைய உதவியாளர் நான் தூங்குறது ஒரு 3 மணி நேரம் எனக்கு கொடுப்பாரு. அதுல நான் 2 மணி நேரம் திருடிடுவேன்னாரு. ஸோ அந்த 2 மணி நேரத்துல நான் படிப்பேன். நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் சென்னைக்கு வந்த உடனே என்ன நிகழ்ச்சின்னு பார்க்கல. கன்னிமாரா லைப்ரரின்னு ஒண்ணு. அப்படி கன்னிமாரா லைப்ரரியில போய் ஒரு புத்தகத்தை தேடுகிறார். அந்த புத்தகம் அப்பொழுதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது. பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்படி கன்னிமராக்கு வந்திருக்கும்லன்ட்டு போய் தன் உதவியாளரை அனுப்பி அந்த புத்தகம் எனக்கு எடுத்துட்டு வா. அது கன்னிமரால தான் இருக்கும்னு சொன்னாங்கன்னு போனா அந்த புத்தகம் இல்ல. அதுக்குள்ள யாரோ ஒருவர் வாங்கின்னு போயிட்டாரு. அவர் யாரையா இவ்வளவு ஆர்வத்தோட ஒருத்தர் இங்க வாங்கன்னு போய் அந்த ரெஜிஸ்டர்ல போய் பார்த்தனா அறிஞர் அண்ணான்னு இருக்குது. அவர் வாங்கி போயிட்டு இருக்காரு. அப்படி அந்த படித்தவர்களை பற்றி சொல்வார்கள். அதே போல சொல்றேன். இந்த புத்தகம் பார்த்தது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்ப போனாலும் அவர் என்ன பண்ணுவாரா, எந்த வெளிநாட்டுக்கு இல்ல எந்த ஊருக்கு போனாலும், இந்தியாவுல எந்த பகுதியில போனாலும் சிங்கிள் காட் கேட்க மாட்டாராம், டபுள் காட். அப்ப அவர் சொன்னாரு, நீங்க தனித்து தானே வரீங்க, உங்களுக்கு எதுக்கு டபுள் காட்? யோ நான் ஒரு பக்கம் படிப்பேன், என் புக்கெல்லாம் ஒரு பக்கம் படுக்க வைப்பேன். எந்த புக்கு எப்ப எடுப்பேன்னு தெரியாது. எனக்கு அவ்வளவு ரீடர். அதே மாதிரி அம்பேத்கர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது அவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுவாராம். எனக்கு ரூம் போடுறதா இருந்தா பக்கத்துல ஏதாவது லைப்ரரி இருக்கிற மாதிரி ரூம் போடுங்கன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஹோட்டல் இருக்கா? அவர் என்ன கேட்டாரு, பக்கத்துல ஏதாவது லைப்ரரி இருக்கா மாதிரி ரூம் போடுங்க. அப்படி அந்த எல்லாரும் ஆபிரகாம் லிங்கன் அந்த பெரிய பெரிய வெற்றியாளர்களினுடைய ஒரு பண்பு, நிறைய புக்ஸ் படிப்பாங்க. நீங்க இப்பவே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம வெற்றியாளரா என்பது சாதனையாளரா என்பது நீங்க பிக்ஸ் பண்ணீங்க. நிறைய புக்ஸ் ரீட் பண்றீங்களா?
பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும். இப்போ ஒரு அரசியல்வாதி பெரிய ஜெயிக்கிறார் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களே அவங்க படிக்கிற பழக்கம். எத வேணாலும் படிப்பாங்க. அவங்க என்ன புக்ஸ் படிக்கிறாங்க. இப்ப என்னுடைய சிறு வயதுல வந்து நான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் தான். விவேகானந்தர்னா விருப்பம். பாரதியார்துல பார்த்தீங்கன்னா, கவிதைகள்ல எனக்கு கண்ணன் பாட்டு ரொம்ப பிடிக்கும். கண்ணன் பாட்டு எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பேன். அப்ப அந்த மாரி நம்மளுடைய எதுல நுணுகி போகிறோம் அப்படின்றது. விவேகானந்தர் புக்ஸ், ராமகிருஷ்ணனுடைய புத்தகம், அர்த்தமுள்ள இந்து மதம், இது மாதிரி எல்லாம் விருப்பம். சோ நம்ம எந்த துறையோ அந்த துறையினுடைய ஆர்வமுடைய புத்தகத்த நம்ம படிக்கணும். அது வந்து நல்ல ஒரு பழக்கம். நம்ம மாற்றம். நமக்குள்ள பெரிய புராணம் தானே ரமண மகரிஷி இவ்வளவு பெரிய ஒரு மகானாக மாற்றியது. பெரிய புராணம் படிச்சாரு. அந்த பெரிய புராணம் வள்ளல் பெருமானார் திருவாசகம். இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து அந்த மாற்றம்னா புத்தகம் படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் படிங்க. ஆரம்பிங்க. ஒரு 10 பேஜ் படிங்க. சும்மா நான் மேலோட்டமா புரியுதோ புரியலையோ படிங்க. 10 பேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மாட்டும். அந்த ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்கோங்க. கண்டிப்பா திருக்குறள் படிங்க. திருக்குறள்ல ஒரு குறள் இன்னைக்கு நான் ஒரு குறள் மனப்பாடம் பண்ண போறேன். காந்திக்கு அந்த பழக்கம். காந்தி டெய்லி ஒரு குறள் படிப்பார், ஒரு கீதை ஸ்லோகம் படிப்பார். அவ்வளவு பிஸி காந்தி. பிஸினா பிஸி, காந்தி பிஸி. அதுலயும் ஒரு ஆட்டம் போடுவாரு. காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்கும் போது கண்ணாடியில முதல் நாளே ஒட்டி வச்சிருவார். ஒரு ஸ்லோகம், ஒரு திருக்குறள் மனப்பாடம் பண்ணிடுவார். அந்த பேப்பரை எடுத்து 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 படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவார். இதெல்லாம் காந்திக்கு விருப்பம். பாருங்க, திருக்குறள் தான் படிப்பார் இங்கிலீஷ்ல. அவர் தமிழ்ல படிக்கணும்னு ஆசை. நம்ம எல்லாம் தமிழர்கள் பெருமை. உலக பொதுமறையாம் திருக்குறள் எழுதப்பட்ட மொழி நம்ம தாய்மொழி. தாய்மொழியில தான் எழுதுனாங்க. எவ்வளவு பெருமை. நம்ம பெருமை, தன் பெருமை தானறியா தன்மைன்னு மாணிக்க வாசகர் இறைவனை புகழ்வாரு திருவாசகத்துல. தன் பெருமை தானறியா தன்மையன் இறைவனா. அதுக்கு நிகர் நம்மளும். தமிழர்களுக்கு தாம் பெருமை நமக்கு தெரியவே தெரியல. மொழியின் பெருமை, நம்முடைய இலக்கியத்தின் பெருமை நமக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய நூல்களை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 பேஜ் படிங்க. அதுக்கப்புறம் நிறைய சிந்திங்க. அதை படிச்சதை வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை படிச்சதை நீங்க வந்து ஓட்டணும். கொஞ்சம் திங்க் பண்ணணும். நிறைய திங்க் பண்ணணும். அதுல கொஞ்சம் எதையாவது எடுத்து நீங்க எழுதி வச்சுக்கலாம். நூல்களை படிக்க குழந்தைகளுக்கு ஆர்வம் கொடுங்க. புக்ஸ் படி அப்படின்னு சொல்லி ஆர்வம் நீங்க படிச்சு பாருங்க. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ, புத்தகம் செலவு என்பது அது செலவே கிடையாது. அது ஒரு முதலீடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மூலதனம். நீ செலவு பண்றது. இன்னொன்னு விவேகானந்தர் சொல்வாரு, ஒரே ஒரு நூல் நிலையம் மட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆரம்பிச்சிருங்க. 1000 சிறைச்சாலைகளை மூடிவிடலாம். அப்ப புத்தகம் கொடுக்கிற தாக்கம் பாருங்க. ஒரு நூல் நிலையத்தை ஒவ்வொரு இடத்துலயும் ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு லைப்ரரி செக்ஷன் ஒரு பீரியட் போடணும். மாறணும். லைப்ரரிக்குன்னு ஒரு பீரியட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது. ஒரு மணி நேரம் போய் பிள்ளைங்களை படிக்க வைங்க. அது படிக்கிறது தூண்டுங்க. குழந்தைங்களுக்கு கொண்டு வந்து ஒரு பர்த்டேவா ஏதாவது ஒரு விசேஷமா குழந்தைங்களுக்கு புத்தகம் பரிசு கொடுங்க. சிம்பிளா கொடுங்க. அதை படிக்க சொல்லுங்க. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.